கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி 4 விதமான ஜபங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஜபம் என்பது நம்மை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. 1 தெசலோனிக்கேயர் 5:17 பவுலடிகளார் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று நமக்கு நினைவுறுத்துகிறார். 4 விதமான ஜபங்களிலே முதலிலே தனி மனித ஜபம். தனி மனித ஜபம் என்பது மிகவும் அவசியம். அது தேவனோடு நமக்கு ஐக்கியத்தையும் உறவையும் ஒரு வல்லமையையும் பெற்றுக்கொள்ள நிச்சயமாக உதவும். ஈசாக்கு ஆதியாகமம் 24:63 மாலை வேளையிலே தியானிக்கிறவராக இருந்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:2 40 நாள் இரவு பகலாக தியானம் செய்தார். லூக்கா 22:42 கெத்செமனே தோட்டத்திலே ராவேளையிலே ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பமும் ஜெபம், ஊழியத்தின் முடிவும் ஜெபமாக இருக்கிறது. 2வது குடும்பத்திற்காக ஜெபம். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஆதியாகமம் 25:21 ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். யோபு 1:5 யோபு தன் பிள்ளைகளுக்காக குடும்பத்தோடு அதிகாலையிலே அந்த பிள்ளைகள் பாவம் செய்திருந்தாலும் அது நீக்கப்பட வேண்டும் என்று பலி செலுத்தி ஜெபித்தான், வேண்டுதல் செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். 3 சபைக்காக ஜெபம். சபை என்பது வானத்தின் வாசல். அப்படி என்றால் சபை மூலமாகவே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சபை நன்றாக இருந்தால் அந்த தேசமும் நன்றாக இருக்கும். எபேசியர் 1:6, பிலிப்பியர் 1:11, கொலோசியர் 1:11 பவுலடிகளால் இந்த சபைகளுக்கெல்லாம் ஜெபிக்கிறார். அடுத்ததாக 4வது தேசத்திற்காக. நாம் தேசத்திற்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். எஸ்தர் ராஜாத்தி யூத ஜனங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் பொழுது அந்த ஜனங்களே எல்லோரும் உபவாசம் இருந்து ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். நினிவே மக்கள் தங்கள் பாவங்கள் தீர, தண்டனையில் இருந்து விடுதலை பெற தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்தார்கள். யோனா 3:8-9 இதை வாசிக்கிறோம். ஆகவே ஜெபம்